எங்க வீட்டுல சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு 2 அப்பளம் பொரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா சும்மா 3 ரவுண்டு சாதம் எப்படி உள்ள போகுதுன்னே தெரியாது. அது மட்டும் இல்ல, சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டுமே அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சட்டியில 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு 1/2 ஸ்பூன் போல கடுகு, 1/4 ஸ்பூன் போல வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 6 போல சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் கொஞ்சம் போல பூண்டு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் போல வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு நம்ம இடிச்சு வச்சிருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்ப இதுல 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணியை ஊத்திக்கலாம். எண்ணெல்லாம் பிரிஞ்சு சைட்ல வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சுண்டைக்காய் கார குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.